அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாக்டர் ஈஸ்வரி கண்ணை முழிச்சாலும் அவங்களுக்கு பழைய நினைவுலாம் ஞாபகம் இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறாங்க, நாங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் படிக்கட்டில் விழுந்து தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லி வச்சுருக்கோம், நீங்களும் அதையே மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜனனி சொல்கிறாங்க, நாங்கள் எதையும் ஞாபகப்படுத்த மாட்டோம், அவங்களுக்காக ஞாபகம் வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் உள்ளே போய் ஈஸ்வரியை பார்க்க போகிறாங்க. அப்போ அவங்க எல்லாரையும் பார்த்து பழைய விஷயமா பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சக்தி கிட்ட, நீ ஹாலோ பிளாக் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தியே, இப்போ பரவாயில்லையா, கம்பெனி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஜனனி அழுதுகிட்டே வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறமா ஜனனி கதிருக்கு கால் பண்ணி விசாலாட்சி கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ விசாலாட்சி கிட்ட சொல்கிற ஜனனி, ஃபோனை ஸ்பீக்கரில் போடுங்க, இது எல்லாரும் கேட்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனனி சொல்கிறாங்க, இது எத்தனை பேருக்கு நல்ல செய்தின்னு தெரியல, எத்தனை பேருக்கு அதிர்ச்சியான செய்தின்னு தெரியல, ஈஸ்வரியக்கா கண்ணு முழிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விசாலாட்சிக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்போ ஜனனி அவங்களுக்கு 3-4 வருஷமாக நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே வர ஈஸ்வரி, நானும் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபோனை வாங்குற ஈஸ்வரி, நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்கன்னு யாருக்குமே புரியல. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, நான் தர்ஷனோட அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே எல்லாருக்கும் பெரிய ஷாக்கு. அப்புறம் ஆதி குணசேகரன்கிட்ட ஈஸ்வரி பேசுகிறாங்க. தர்ஷனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பழசு எல்லாத்தையும் மறந்ததை நினச்சி ஆதி குணசேகரன் சிரிக்கிறாரு. அப்போ ஆதி குணசேகரன் சொல்கிறாரு, அதெல்லாம் பண்ணிடலாம், நீ எப்போ வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஈஸ்வரி, சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கதிர் வந்து ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி, ஈஸ்வரிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு போய் கேளுங்க, எவ்வளோ சொல்கிறாங்களோ அந்த காசை நீங்களே போய் கட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் பார்கவி கோயிலுக்கு போயிட்டு வராங்க. அப்போ விசாலாட்சி ஈஸ்வரிக்காக கேசரி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்கவி கிட்ட சொல்கிறாங்க, நந்தினி கால் பண்ணி எப்போ வருவாங்கன்னு சொல்லி கேளு, எனக்கு ஈஸ்வரியை சீக்கிரமாக பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்கவியும் நந்தினி கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நந்தினி, இங்கே நிறைய ஏற்பாடு இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விசாலாட்சி என்ன ஏற்பாடுன்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது கதிர் அங்கே வராரு. அப்போ கதிர் சொல்கிறாரு, பணம் ஏற்பாடு செய்யணும்ல, அதை பற்றி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கதிர் நந்தினி கிட்ட பேசுகிறாரு, பணத்தை எங்கள் ஆடிட்டர் வந்து கட்டுவார், நீயும் ரேணுகா முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நந்தினி, பணத்தை கட்டினா மட்டும் போதுமா, மற்ற வேலைலாம் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாரு, நீங்கள் வரலன்னா நாங்கள் அங்கே வருவோம், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நந்தினி, நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், நாங்களே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அறிவுக்கரசியும் முல்லையும் பேசுகிறாங்க. அப்போ அறிவுக்கரசி சொல்கிறாங்க, ஈஸ்வரிக்கு எல்லாமே மறந்துடுச்சின்னு சொல்கிறத பார்த்தா நம்ப முடியல, இவளுங்க தான் ஏதோ பிளான் பண்ணுறாங்க போல இருக்குது, இருக்கட்டும், கத்திரிக்காய் முத்தனா கடத்தருக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரிக்கு எப்போ பழசெல்லாம் ஞாபகம் வரப்போகுது, அப்படி ஞாபகம் வந்தால் ஆதி குணசேகரனை பற்றி எல்லாத்தையும் கோர்ட்டில் சொல்லி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.